நகராட்சி துறையிலே நான் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே நம்முடைய சௌமியா மானு உறுப்பினர் சௌமியா அம்பேமணி அவர்கள் சொன்னார்கள், திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை நீங்கள் சபையிலே வைக்கவில்லை என்று 2 முறை கேட்டு நான் திருப்புகழ் ஓய்வு பெற்ற அதிகாரி திருப்புகழ் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. 31/1/2022 இடைக்கால அறிக்கை தந்தது. 14/3/2023 அன்று இறுதி அறிக்கை தந்தது. அப்போது தலைமை செயலாளராக இருந்த திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், அப்போது பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ககன் சிங் பேடி அவர்கள் ஐஏஎஸ் உள்ளிட்ட சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையிலே முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவரிடம் இந்த கமிட்டி ஆய்வறிக்கை அளித்தது. அதில் அவசரகால தீர்வு, நீண்டகால தீர்வு என பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். எங்கள் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசரகால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக அவர் சொன்னார்கள். இங்கே தலைவர் அவர்களால் வறுக்கப்பட்டு எனக்கு அதிகாரிகளுடைய, எங்கள் துறை அதிகாரிகளினுடைய ஆதரவு என்பது மிக சிறப்பாக எனக்கு முதலில் மின்துறையை பார்த்தபோது டிவி அந்தோணி அவர்கள் தான் எனக்கு சேர்மன், இபி சேர்மன். அவர் தான் வட சென்னையில் 2200 ஏக்கர் அளவில் நம்முடைய கலைஞர் அவர்கள் வெங்கட்ராமன், ஜனாதிபதி வெங்கட்ராமனை வைத்து வந்து அடிக்கல் நாட்டி புதிய அனல் மின் நிலையம் தொடங்க வைத்தது அவருடைய காலத்தில் தான். எங்களோட செயலாளராக இருந்தவர்கள் தொடர்ந்து 5-6 செயலாளர்களும் தலைமை செயலாளராக தரம் உயர்ந்து தலைமை செயலாளராக பணியாற்றியிருக்கிறார்கள். சாரங்கி, திருப்பாதி, மாலதி, இப்போது சிவதாஸ் மீனா, இப்போது கூட நம்முடைய தலைமை செயலாளர் கூட எங்கள் இலாக்காவிலே ஒரு துறைக்கு அதிகாரியாக பணியாற்றார். இன்றைக்கு பேடி அவர்கள் எங்கள் மாநகராட்சி ஆணையராக இருந்தார். இந்த மாநகராட்சியிலே வெள்ளத்தடுப்பு பணிகளை முழுமையாக அறிந்தவர் என்ற வகையிலே அவரும் இந்த பல பணிகளை சென்னையிலே செய்திருக்கிறார்கள். எனவே உணவுத்துறையில் இருக்கின்ற போது ராமுவாக இருந்தாலும் சாந்தாசிவ நாயர் அவர்கள் எங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய முதல் ஆட்சித்தலைவர். அவர்தான் எங்கள் கிராமத்திற்கு முதல் வந்தார். எனக்கு உணவுத்துறை ஆணையராக இருந்தார். இப்போது இருக்கிற உணவு அமைச்சர் அவர்கள், நீங்கள் அரிசியை இலகுவாக இப்போது 40 லட்சம் டன் 50 லட்சம் டன் அரிசியை பெறுவது போல 96ஆம் ஆண்டெல்லாம் அப்படி அரிசி கிடைக்காது. அஃப்ளூயன்ட் செக்ஷன், மிடில் இன்கம் குரூப், லோயர் இன்கம் குரூப் என்று 3 வகையாக வைத்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு தருகிற விலையிலே அரசாங்கம் பணம் கட்டி அதை வாங்க வேண்டும். அப்படி வாங்க வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசை சென்று கேட்டு அதை பெறுவது என்பது மிக சிரமமாக இருக்கும். ரேஷனிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அன்றைக்கு மிக பிரச்சனையாக வந்துவிடும் என்ற காரணத்தால் கலைஞர் அவர்கள் அடிக்கடி டெல்லி சென்று அதை பார்க்க சொல்வார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் நான் உணவுத்துறை ஆணையராக இருந்தார் என்று சொன்னவுடன், ஏன் நம்ம அரிசியை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், கோதுமையை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாம் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி இந்த நாட்டின் மீது எவ்வளவு நம்பி, நல்ல விவசாயிகள் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர், எந்த காலத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுத்து விடாதீர்கள், நம் விவசாயிகள் உற்பத்தி செய்வது அரிசி தான், அந்த அரிசியை மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று அதிகாரிகள், இப்படி பல அதிகாரிகள் எங்களுக்கு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள். போக்குவரத்தில் சாரங்கியாக இருந்தவர் திருப்பி 15,000 புதிய பேருந்துகளே அப்போதுதான் வாங்கப்பட்டது, சாரங்கி அவர்கள் இருந்தபோது. எனவே ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற அதிகாரிகள், அனைத்து அதிகாரிகள் சொல்ற ஆதரவை முதலமைச்சராக இருந்த கலைஞராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்த தளபதியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிதியை ஒதுக்கி தந்தால்தான் அமைச்சர்களால் செயல்பட முடியும். எனவே அத்தனை நிதியும் ஒதுக்கி தந்தார்கள். இப்போது கூட நகராட்சி துறையிலே முதலில் 44% தான் நமக்கு, 56% ஊராட்சி, உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்து விட்டார்கள். எனவே அது 44 தான் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக 5% உயர்த்தி 49% என்று உயர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் 24,000 கோடி 26,000 கோடி என்று 5 ஆண்டு காலம் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது. இதுதான் இந்த நிதி ஒதுக்கிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே பல காரியங்கள், நல்ல காரியங்கள் செயல்படுத்தப்பட்டன. குறிப்பாக குடிநீர் திட்டங்கள் எடுத்துக்கொண்டால், கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு தொடங்கினார்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று சொல்லி. அதில் பார்த்தால் முதலில் ஆழ்குழாய் கிணறு போடப்பட்டது. அப்புறம் கிணறுகள், ஆறுகளில் கிணறு தோண்டி குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. அப்படி பார்த்தால்
சென்னையிலே 900 எம்எல்டி, மற்ற எல்லா நகரங்களிலும் சேர்த்து 1900 எம்எல்டி. இந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா நகரங்களுக்கும் சென்னையை சேர்த்து கிட்டத்தட்ட 4500, சென்னையை சேர்த்தால் 5000 எம்எல்டி குடிநீர் திட்டம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களை உருவாக்கினார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒகேனக்கல் 2வது திட்டம், திருவண்ணாமலையினுடைய அமைச்சராக இந்த வேலு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 14,000 கோடி செலவிலே வேலூரில் ஒரு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என்று அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் திட்டங்கள். நம்முடைய ஐபி அவர்கள் இருக்கிறார்கள், திண்டுக்கல்லுக்கு அந்த திட்டம் வேண்டும் என்று சொல்லி 400 கோடி ரூபாய், குளித்தலைக்கு மருங்காபுரிக்கு சேர்ந்து 1900 கோடி, இப்படி 18,000 கோடிக்கு புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக 5500 கோடி அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு அரசினுடைய பங்கு தொகை தரப்பட்டு விட்டது. ஜல்ஜீவனிலே ஒன்றிய அரசு தராத காரணத்தால் அந்த திட்டங்கள் அப்படியே நிறைவேற்றப்பட முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே அமைச்சர்கள் எல்லாம் புதிதாக வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பாக ஒதுக்கப்பட்ட அந்த திட்டங்களை நீங்கள் மீண்டும் தொடங்கி அனைத்து இடங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியிலே 4-5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2000 எம்எல்டி கூடுதலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ, பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக அதனுடைய திட்டங்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள், நம்முடைய சேகர்பாபு பார்த்த துறையிலிருந்தும் கிட்டத்தட்ட சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே இப்போது கூட இந்த நம்ம குறிப்பு புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். 500 கோடி ரூபாயில ஒதுக்கப்பட்டது, கூடுதலாக நிதி ஒதுக்கி தருகிறோம் என்று. கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் குழாய்களை மாற்றவும், அந்த குழாய்களுக்கு புது குழாய்கள் அமைக்கவும், பாதாள சாக்கடை திட்டங்களை உண்டாக்குவதற்குரிய அந்த புதிய திட்டங்களை, புதிய பெரிய குழாய்களை அமைப்பதற்கும் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையிலே பெருவெள்ளம் வந்தபோது நீங்கள் அந்த குடிநீர் வடிகால், நம்ம சென்னை பெருநகர மெட்ரோ வாட்டர் மூலமாக இருக்கப்பட்ட மோட்டார்கள் எல்லாம் மோட்டாரே பள்ளத்தில் இருந்த காரணத்தால் அங்கே மோட்டாரும் பழுதுபட்டு தண்ணீர் உடனடியாக. உறுப்பினர் குறுக்கீடு கொஞ்சம் போருங்க. இன்னும் நீங்கள் மானிய கோரிக்கை மீதே வரல. இன்றைய மானிய கோரிக்கை வராமல் நீங்கள் வந்து மற்ற விஷயம் பயனுள்ள கருத்துக்களை சொல்லிக் கொண்டு தான் வருகின்றீர்கள். ஆனால் ஏற்புடைய இன்றைய மானிய கோரிக்கை மீது சொன்னால் மாண்பு அமைச்சர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மானிய கோரிக்கை மீது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் மெட்ரோ திட்டமும் நகராட்சி துறையும் 3 இணைந்ததுதான் இந்த துறை. நீங்கள் சொல்லிய கருத்துக்கள் வந்து நான் குறை சொல்ல 3 இணைந்த துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உயர்கல்வித்துறை துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைத்து மோட்டார்களுக்கு புதிதாக மாற்றப்பட்டு புதிய மோட்டார்கள் அமைக்கப்பட்டு உயரமாக வைத்து வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய நிலையை உண்டாக்கியது மெட்ரோ திட்டம். செம்பரமாக்கம் ஏரியிலிருந்து 240 எம்எல்டி தண்ணீர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் அதை உருவாக்கி தந்தார். இப்போது 540 எம்எல்டி தண்ணீர் தந்து சென்னையினுடைய குடிநீர் தேவையை 890 எம்எல்டியிலிருந்து 1300 எம்எல்டியாக உயர்த்தி தந்ததும் திராவிட முன்னேற்ற அரசு, தளபதியினுடைய அரசு என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே குடிநீர் வழங்கல் துறை அல்லது சென்னை மெட்ரோ வாட்டர் அனைத்துமே சொன்ன நம்முடைய ஆட்சியிலே புதிதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில் 540 இடங்களிலே அந்த கழிவுநீர் அங்கங்கு கலக்கிறது. அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 எம்எல்டி கொடுக்கிறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும். பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 எம்எல்டிக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கினாலும் கூட அது இதையும் எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. எனவே எங்கெங்கே தேங்கி இருக்கிற ஆறுகளை எல்லாம் ஓட்டேரி, நல்லா, விருகம்பாக்கம், வீராங்கல் ஓடை போன்ற நீர்வளத்துறையில் இருந்த ஆறுகளை மீட்டெடுத்து நம்ம அரசாங்கம் எடுத்து, மாநகராட்சி எடுத்து சாலைகளை, அந்த ஆறுகளை தூர்வாருகிற நிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து